அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 முதல் நடைமுறைக்கு வரும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி, அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு, அதாவது யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்கார். சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை அறிவித்ததுடன், அரசாங்க ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு தொடர்பாக கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும், ஓய்வூதியம் அதில் முக்கிய அங்கம் என்றும் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் நாடு முழுவதும் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. இதனால் சமூக அமைப்பு தொடர்ந்து இயங்குகின்றது. அவர்களுக்கு சமூகத்தில் முக்கிய இடமும் உள்ளது என்றார். தேசிய ஓய்வூதிய அமைப்பில் என்பிஎஸ் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற அரசு ஊழியர்களின் கோரிக்கை குறித்து பேசிய அவர், அதை அரசு பரிசீலித்து வருவதாகவும் தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் தந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த புதிய திட்டத்தால் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 முதல் அமலுக்கு வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் ஊழியர்களின் கண்ணியம் மற்றும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்கும் அனைத்து ஊழியர்களையும் நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இந்த ஊழியர்களின் கண்ணியத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தப் போகிறது. இந்த நடவடிக்கை அவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலம் மீது அரசின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய முக்கிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 50% நிலையான ஓய்வூதியம். அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், ஒரு குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்று ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது நியாயமான கோரிக்கை தான். இந்த தொகை ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% இருக்கும். ஒரு ஊழியர் 25 ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும் என்பது இதற்கு நிபந்தனையாக உள்ளது. நீங்கள் இதைவிட குறைவான காலம் 10 ஆண்டுகளுக்கு மேல் மற்றும் 25 ஆண்டுகளுக்கு குறைவாக பணி செய்திருந்தால் அதற்கேற்ப ஓய்வூதியம் இருக்கும். இரண்டாவது, நிலையான குடும்ப ஓய்வூதியம். பணியில் இருக்கும் பொழுது ஊழியர் மரணமடைந்தால் குடும்பத்திற்கு, அதாவது மனைவிக்கு ஓய்வூதியத்தில் 60% கிடைக்கும். மூன்றாவது, குறைந்தபட்ச நிலையான ஓய்வூதியம். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வரை பணிபுரிந்தால் ஊழியருக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000 ஓய்வூதியமாக வழங்கப்படும். நான்காவது, பணவீக்கத்திற்கு ஏற்ப ஏற்பாடு. பணியாளர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்படும். அதன் பலன் அனைத்து வகையான ஓய்வூதியங்களிலும் கிடைக்கும். அதாவது பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய தொகை ஈடுகட்டப்படும். இந்த அகவிலை நிவாரணம் தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த ஏற்பாடு தற்போது பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கானது. ஐந்தாவது, பணிக்கொடையை தவிர கிராச்சுவிட்டி. வேலையை விட்டு வெளியேறும்போது குறிப்பிட்ட ஒரு தொகை வழங்கப்படும். இது ஊழியர்களின் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 10ல் 1 பங்காக கணக்கிடப்படும். இந்த தொகை ஊழியர்களின் நிலையான ஓய்வூதியத்தை பாதிக்காது. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது?
இந்த விஷயத்தை பரிசீலிக்க டாக்டர் சோமநாதன் நிதி செயலாளராக இருந்தவர் தலைமையில் பிரதமர் மோடி ஏப்ரல் மாதம் ஒரு குழுவை அமைத்தார் என சனிக்கிழமையன்று செய்தியாளர் சந்திப்பில் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அவர் கூறுகையில், கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்கள் தொழிலாளர் அமைப்புகளிடம் அக்குழு பேசியது. உலகின் பிற நாடுகளில் உள்ள ஓய்வூதிய அமைப்புகளையும் ஆராய்ந்தது. இந்த செயல்முறைக்கு பிறகு அந்த குழு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பரிந்துரைத்தது. இதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்றார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வரும் நாட்களில் அமல்படுத்தப்படும் என்றார். இந்த திட்டம் ஊழியர்களுக்கு சுமையாக இருக்காது என்று அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கு முன்பு ஊழியர்கள் 10% பங்களிப்பை அளித்து வந்தனர். மத்திய அரசும் 10% பங்களிப்பை வழங்கியது என்று அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். 2019ஆம் ஆண்டில் அரசாங்க பங்களிப்பை 14% அரசு அதிகரித்தது. தற்போது அரசின் பங்களிப்பு 18.5% உயர்த்தப்படும். இது ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். அதுவரை இது தொடர்பான விதிகளை உருவாக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றார்.